இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. அண்ணாமலையின் விலகல் தொடர்பாக அமைச்சர் சேகர் பாபு தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். அவர் அந்த கட்சியில் என்ன நிலப்பாட்டில் இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு அவர் பொறுப்பாளரை போட்டால் வேணான்றாரு. அந்த கட்சி வேணும்னு சொல்கிறாரா, அந்த கட்சி வேணான்னு சொல்கிறாரான்னு தெரியல. அவர் அந்த கட்சியே மறந்துச்சு. அப்புறம் மக்கள் மத்தியில் அவர் சொல்கிற கருத்துக்கள் எங்கேருந்து எடுபடும்? என்ன நிலப்பாட்டில் இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு அவர் பொறுப்பாளரை போட்டால் வேணான்றாரு. அந்த கட்சி வேணும்னு சொல்கிறாரா, அந்த கட்சி வேணான்னு சொல்கிறாரான்னு தெரியல. அவர் அந்த கட்சியே மறந்துச்சு. அப்புறம் மக்கள் மத்தியில் அவர் சொல்கிற கருத்துக்கள் எங்கேருந்து எடுபடும்? அவர் அந்த கட்சியில் என்ன நிலப்பாட்டில் இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு அவர் பொறுப்பாளரை போட்டால் வேணான்றாரு. அந்த கட்சி வேணும்னு சொல்கிறாரா, அந்த கட்சி வேணான்னு சொல்கிறாரான்னு தெரியல. அவர் அந்த கட்சியே மறந்துச்சு. அப்புறம் மக்கள் மத்தியில் அவர் சொல்கிற கருத்துக்கள் எங்கேருந்து எடுபடும்? அண்ணாமலை என்ன நிலைப்பாட்டில் உள்ளார் என்றே தெரியவில்லை என்றும், தேர்தல் பொறுப்பாளர் பதவியை வேண்டாம் என்று சொல்கிறார் என்றும், பாஜக வேண்டுமா வேண்டாமா என்ற நிலைப்பாட்டில் அண்ணாமலை எந்த நிலைப்பாடை மேற்கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை என்றும், இவ்வாறு இருந்தால் அவரின் கருத்துக்கள் மக்கள் மத்தியில் எப்படி சென்றடையும் என்ற கேள்வியையும் முன்வைத்து சேகர் பாபு பேசியிருக்கிறார். அண்ணாமலையின் விலகல் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தனிப்பட்ட காரணங்கள் காரணமாக விலகியதாக அவர் தெரிவித்திருந்த நிலையில், தனிப்பட்ட காரணங்கள்தான் பின்னணியா, அவரின் விலகலுக்கு வேறு என்ன காரணம் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. சமூக வலைதளங்களில் அண்ணாமலையின் விலகல் குறித்த விவாதம் தொடங்கியிருக்கிறது. பேசுபொருளாக மாறியிருக்கிறது அவரின் விலகல். தேர்தல் பொறுப்பாளர் பதவியை வேண்டாம் என்று விலகிய நிலையில் அதற்கு எதிர்வினையாற்றியிருந்தார் SP சேகர். அவர் அந்த பொறுப்பிலிருந்து விலகவில்லை, விலக்கி வைக்கப்பட்டுள்ளார் என்றும், மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவாக இருக்கக்கூடும் என்று தனது சந்தேகத்தை புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்து பதிவு செய்திருந்தார். தொடர்ந்து அண்ணாமலையின் விலகலுக்கு எதிர்வினையாற்றிய அமைச்சர் சேகர் பாபு, அண்ணாமலை என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்றே தெரியவில்லை என்றும், தேர்தல் பொறுப்பாளர் பதவியை வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறார் என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அண்ணாமலையை பாஜக மறந்துவிட்டதாகவும் சேகர் பாபு தெரிவித்தார். தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவிக்கு பிறகு என்ன பொறுப்புகள் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து நிலவி வந்த நிலையில், அவருக்கு பாஜக தரப்பிலிருந்து தேர்தல் பொறுப்பாளர் பதவி வழங்கப்பட்டிருந்தது. 6 தொகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அண்ணாமலை விலகல் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அடிப்படை பணிகளை செய்ய முடியாத சூழல் இருப்பதாகவும், தந்தையை பார்த்துக் கொள்வதே முதல் கடமை என்ற காரணங்களை குறிப்பிட்டு அவர் அந்த பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் அவரின் விலகல் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அண்ணாமலை குறிப்பிட்டது போல தனிப்பட்ட காரணங்கள்தான் அவரின் விலகலுக்கு பின்னணியா, வேறு ஏதேனும் காரணங்களா என்ற கேள்வியும் விவாதமும் எழுந்திருக்கிறது.
தான் வெறும் காரியகர்த்தா என்று பலமுறை அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். மாநில தலைவர் பொறுப்பிற்கு பிறகு அடுத்ததாக என்ன பதவி, என்ன பொறுப்புகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் வழங்கப்பட்ட தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பையும் அந்த பொறுப்பிலிருந்தும் விலகுவதாக அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். அதற்கு எஸ்பி சேகர் மற்றும் அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். அண்ணாமலை விலகவில்லை, விலக்கி வைக்கப்பட்டுள்ளார் என்றும் மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்பியிருந்தார் எஸ்பி சேகர். தொடர்ந்து பேசிய சேகர் பாபு, அண்ணாமலை என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்றே தெரியவில்லை என்றும், இவ்வாறு இருந்தால் அவரின் கருத்துக்கள் மக்களிடம் எப்படி சென்றடையும் என்ற கேள்வியையும் முன்வைத்து பேசியிருந்தார் சேகர் பாபு. தனிப்பட்ட காரணங்கள் காரணமாக தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவித்திருந்த நிலையில் அவரின் விலகல் பல்வேறு வாதங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது. சமூக வலைதளங்களில் அண்ணாமலையின் விலகல் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அண்ணாமலையின் விலகல் சமூக வலைதளங்களில் விவாதமாக மாறியிருக்கிறது. சமூக வலைதளங்களில் அண்ணாமலையின் விலகல் பேசுபொருளாகி இருக்கிறது. அண்ணாமலை விலகலின் பின்னணி என்ன என்பது தொடர்பான பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் தொடங்கியிருக்கின்றன. தனிப்பட்ட காரணங்களுக்காக தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் தனிப்பட்ட காரணங்கள்தான் விலகலுக்கு பின்னணியா என்றும் வேறு ஏதேனும் பின்னணி உள்ளதா என்ற கோணங்களிலும் சமூக வலைதளங்களில் விவாதங்கள் நடந்து வருகின்றன. அண்ணாமலையின் விலகலின் பின்னணி என்ன என்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அண்ணாமலையின் வார்த்தைகள் உற்று கவனிக்கப்பட்டு வருகின்றன. பாஜக மேலிடத்திற்கு மறைமுக செய்தி ஏதேனும் சொல்கிறாரா அண்ணாமலை என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தற்போது இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், அண்ணாமலையோட விலகல் அப்படிங்கிறது பல்வேறு வியூகங்களை வழிவகுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவர் தனிப்பட்ட காரணங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஆனா அதுக்கு எஸ்பி சேகர், சேகர் பாபு உள்ளிட்டோர் எதிர்வினையாற்றி இருக்காங்க. அதையும் பார்த்திருப்பீங்க. உங்களோட கருத்து? அண்ணாமலையை பொறுத்தவரையில் 2024 தேர்தல் கணக்கு அது அண்ணாமலையின் தனிப்பட்ட வெற்றியாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு அதிமுகவை தவிர பிற கட்சிகள் அந்த கூட்டணியில் இருந்தன. 18% ஓட்டு என்பது சாத்தியமாயிருக்கிறது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கூட்டணிக்கு. பாரதிய ஜனதா கண்டு தனிப்பட்ட ஓட்டு வங்கி 10% இருக்கு என்பதுதான் என் கணக்கு. அதாவது அண்ணாமலை தலைமைக்கு கீழே பாரதிய ஜனதா, தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா 10% ஓட்டு வாங்கி இருக்கிறது. எனவே இயல்பாக அவர் ஆரம்பத்திலிருந்தே கூட்டணிகளை ரசிக்கவில்லை. அதற்கு பதிலாக தொடர்ந்து பணியாற்றினால் பாரதிய ஜனதாக்கான வெற்றி வாய்ப்பு அடுத்தடுத்த தேர்தல்களில் வரும். பலமுறை அதை வெளிப்படையாக சொன்னார். கூட்டணி கட்சிகள் கூட சேர்ந்து அவர்கள் குடிக்கிற 1 சீட்டு 2 சீட்டு வாங்கி கொண்டு இந்த காலத்தில் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்க முடியும் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார். எனவே ஆரம்பத்திலிருந்தே அவர் அதிமுகவுடனான கூட்டணிக்கு அவர் தயார் இல்லை. தமிழ்நாடு பாரதிய ஜனதா சார்பிலே தனியான ஒரு கூட்டணி, அந்த கூட்டணிக்கு அதிமுக இல்லாமல் தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவராக அண்ணாமலை பொறுப்பு, இப்படித்தான் அது போய்கொண்டிருந்தது. அமித்ஷா அவர்கள் அதை விரும்பவில்லை. ஏப்ரல் மாதம் கூட்டணி அமைந்தது. அதிலிருந்து அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கு ஒரு அதிருப்தி இருந்தது.
தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லி அந்த அதிருப்தியை சரிக்கட்ட முயன்று வந்தார். ஆனால் அது பலிக்கவில்லை. காரணம், தேர்தல் பொறுப்பாளர்கள் போடும்போது சில தொகுதிகளுக்கு மட்டும்தான் அண்ணாமலை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். தமிழ்நாடு முழுவதுக்கும் தான் பொறுப்பாளராக நியமிக்கப்படுவோம் என்று அவர் எதிர்பார்த்திருப்பார். நடுவில் அவர் தேசிய அரசியலுக்கு போக முயற்சி செய்தார். தேசிய பொதுச் செயலாளர் பதவி பாரதிய ஜனதாவில் முயற்சி செய்தார். ஆந்திராவிலே காலியான ராஜ்யசபா தேர்தல் பதவிக்கு முயற்சி செய்தார். எதுவுமே கைகூடவில்லை. சமீபத்தில் நடந்து முடிந்த மோடி அவர்கள் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கூட அண்ணாமலைக்கு பெரிய முக்கியத்துவம் தரவில்லை. ஆனால் தமிழ்நாடு பாரதிய ஜனதாவில் அதிமுக பண்ணிக்கவும் அண்ணாமலை ஆதரவு ஓட்டு வங்கி, அண்ணாமலை எதிர்ப்பு ஓட்டு வங்கி என்று 2 இருக்கிறது. நயினார் நாகேந்திரன் எதிர்ப்பு ஓட்டு வங்கியை தான் அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். எனவே அண்ணாமலை ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறார். இதன் மூலமா அவர் விரும்புவது என்னவென்றால், தமிழ்நாடு முழுவதும் அவர் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்படுவார் என்பது, அல்லது குறைந்தபட்சம் இந்த பொறுப்பாளர்கள் பட்டியலையாவது தமிழ்நாடு பாரதிய ஜனதா வாபஸ் பெறும் என்று அவர் நம்புகிறார். ஏனென்றால் மூத்த தலைவர்கள் பலருக்கு இதில் அதிருப்தி இருக்கிறது. அவர்கள் எல்லாம் கலந்து பேசாமல் இந்தந்த தொகுதிகளுக்கு இவர்கள் பொறுப்பாளர்கள் என்று அறிவித்திருப்பதை அவர்கள் ரசிக்கவில்லை. அதுபோக பொறுப்பாளர்கள் தேர்தலில் நிற்க முடியாது என்று தமிழ்நாடு பாரதிய ஜனதாவிலே ஒரு பேச்சு அடிபடுகிறது. அதையும் ரசிக்கவில்லை. தமிழிசை போன்றவர்களும் ரசிக்கவில்லை, வானதி போன்றவர்களும் ரசிக்கவில்லை. இப்படியான சூழ்நிலையில் தான் அண்ணாமலை இந்த அதிரடியை கூறியிருக்கிறார். தந்தையாருக்கு உடம்பு சரியில்லை, அவரை பார்த்துக் கொள்ள வேண்டும், அதனால் தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகுகிறேன் என்று சொல்வதிலே அர்த்தமில்லை. பிரதமர் மோடி அவர்களே அவரது தாயார் இறந்த அன்றே கூட அவர் அந்த ஈமக்கிரியைகளை செய்துவிட்டு உடனடியாக அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் என்பதெல்லாம் நாடறிந்த விஷயம்தான். அரசியல்வாதிகள் இப்படியான ஒரு நிலைப்பாடை எடுக்க மாட்டார்கள். தேர்தல் நேரத்திலே காணாமல் போனா கட்சியிலேயே நாம் காணாமல் போய்விடுவோம். அண்ணாமலைக்கு இது தெரியாமல் இருக்க வழி இல்லை. தமிழ்நாடு பாரதிய ஜனதாவில் நிலவுகிற உள்ள குமரல்களை இது காட்டுகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். தனிப்பட்ட காரணங்களுக்கால விலகல் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தாலும் கூட அதில் அர்த்தம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டீங்க. தன்னோட விலகல் மூலமா மேலிடத்திற்கு ஸ்ட்ராங்கா என்ன மெசேஜை கடத்துறதுக்கு அவர் முனைகிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சார். அண்ணாமலை அவர்களுக்கு போதிய முக்கியத்துவம் தராவிட்டால் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட மாட்டார். தமிழ்நாடு முழுவதுமே ஈடுபட மாட்டார். இது பாரதிய ஜனதாவில் ஒரு வகையான சோர்வை உருவாக்கும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் அண்ணாமலை அவர்களை விரும்புகிறார்கள், பெரிதும் விரும்புகிறார்கள். அப்படி என்றால் பாரதிய ஜனதா மேலிடம் தான் இதில் தலையிட வேண்டும். அதாவது அமித்ஷா போன்றவர்கள் தான் தலையிட வேண்டும். அதிமுக தலைமையில் இந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், திமுக வீழ்த்தப்படும் என்று தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் கூறி வருகிறார்கள். அது உண்மையிலேயே நிஜமாக வேண்டும் என்றால் அண்ணாமலையை ஏதாவது ஒரு வகையிலே சமாதானப்படுத்த வேண்டும், அல்லது வேறு ஏதாவது மாநிலங்களுக்கு அவரை பொறுப்பாளராக நியமித்து அவரை தமிழ்நாடு அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. அதே போல அதிமுகவோட பாஜக ஏற்படுத்தி இருக்கும் இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் இந்த விலகல் அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாமா? மறைமுகமா அப்படி புரிந்து கொள்ளலாம். காரணம், நடுவில் ஒரு முறை என்ன சொன்னார் என்றால் 12% ஓட்டு வாங்கி இருக்கிறோம், 10% நமக்கு ஓட்டு இருக்கிறது, 20% தான் அதிமுக ஓட்டு, அதிமுக 100 தொகுதியில் நின்றால் பாரதிய ஜனதா 50 தொகுதியில் நிற்க வேண்டும், இப்படிதான் விகிதாச்சாரம் அமைய வேண்டும் என்றே ஒரு முறை அண்ணாமலை அவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு அண்ணாமலை தனி கட்சி துவங்க போகிறார் என்கிற செய்தி திட்டமிட்டே மீடியாக்களில் லீக் செய்யப்பட்டது. அண்ணாமலை அவ்வப்போது எதிர்ப்பை காட்டிதான் வந்தார். ஆனாலும் பாரதிய ஜனதா மேலிடம் கண்டுகொள்ளவில்லை என்று அவர் நினைக்கிறார். அதுதான் இந்த முடிவுக்கு காரணம். இது ஒரு வகையில் பார்த்தால் தமிழ்நாடு பாரதிய ஜனதாவை பலவீனப்படுத்தும். அதே மாதிரி அதிமுக கூட்டணியிலே இது ஏதாவது ஒரு வகையில ஒரு மனக்குறையை தோற்றுவிக்கும். எடப்பாடி பழனிசாமி இதை ரசிக்கலாம். காரணம், அவர் அண்ணாமலையை விரும்பவில்லை. ஆனால் பொதுவாக தென் மாவட்டங்களிலே அண்ணாமலைக்கு என்று குறிப்பிடத்தகுந்த ஆதரவு இருக்கிற பகுதிகளிலே இது பாரதிய ஜனதாவுக்கு பின்னணி. அண்ணாமலையோட விலகல் குறித்த உங்களோட கருத்து சொன்னீங்க. ஆனா இதுக்கு எஸ்வி சேகர் என்ன சொல்லியிருந்தார்னா, இப்ப நம்ம அண்ணாமலை விலகி இருக்கிறார், அதுக்கான காரணங்கள் என்னன்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா அவர் குறிப்பிட்ட போது அவர் விலகவில்லை, விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார், மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் எழுப்பியிருந்தாரு. பொறுப்பு கொடுத்துட்டு மேலிடத்திலிருந்தும் ஒரு பிரஷர் போடுறதுக்கான சாத்தியக்கூறுகளோ வாய்ப்புகளோ களத்துல இருக்குமா இப்ப இருக்கிறத பார்க்க? நான் பார்க்கவில்லை. என்றால் எஸ்வி சேகர் அவர்கள் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான கருத்துக்களைத்தான் கூறி வருகிறார். அப்படி பாரதிய ஜனதா விரும்பி இருந்தால் அண்ணாமலையை மிக எளிதாக வேறு மாநிலத்துக்கு அனுப்பியிருக்கலாம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இப்போதானே சென்று வந்தார், உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்துக்கு. அது மேலிடம் அழைப்பு கொடுக்காமல் அப்படி போயிருக்கவே முடியாது. அது கூட ஒரு சர்ச்சையான பேச்செல்லாம் ஆனது. உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றியும் பெற்றது. அப்படிதான் நாம் பார்க்க வேண்டும். தமிழர்கள் நிரம்பிய பகுதியில் தான் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். எனவே அப்படி எனக்கு தோன்றவில்லை. ஆனால் அண்ணாமலை பல விஷயங்களை எதிர்பார்த்தார், எதுவுமே நடக்கவில்லை.
விரக்தியின் வெளிப்பாடு என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த தேர்தல் களத்திலிருந்து சற்றே விலகி இருக்கிறார் அண்ணாமலை, பிரச்சாரங்கள்ல ஈடுபடாம இருக்கிறார் அப்படின்னா அது பாஜகவுக்கும் அவங்க அமைச்சிருக்கிற இந்த கூட்டணிக்கும் எத்தகைய பின்னடைவை ஏற்படுத்தும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம போற கூட்டங்கள்ல பாஜகவோட பொதுக்கூட்டங்கள்ல கூட அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில அவர் இந்த தேர்தலில் ஆக்டிவா இல்லைன்னா அது எத்தகைய பின்னடைவை ஏற்படுத்தும் சார்? நீங்க சொல்வது சரிதான். அண்ணாமலை அவர்கள் பெயரை உச்சரித்தாலே அது கைதட்டல் வருகிறது. போகிற இடங்களில் எல்லாம் பெரிய தலைவர்கள் கலந்து கொள்கிற கூட்டங்களில் கூட அண்ணாமலைக்கு என்று ஒரு பெரிய ஆதரவு தென்படுகிறது. புதுக்கோட்டை கூட்டத்தில் அதை நேரடியாக பார்த்தோம். அமித்ஷா கலந்து கொண்ட கூட்டம், மதுராந்தகம் கூட்டத்தில் நேரடியாக பார்த்தோம், மோடி கலந்து கொண்ட கூட்டம். எனவே அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் எல்லா தலைவர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அரசியல் தலைவர்களுக்கு இயல்பான, தமிழ்நாடு போன்ற மாநில அளவிலான தலைவர்களுக்கு எதிர்பார்ப்பு என்பது முதலமைச்சர் கனவுதான். அதற்கான வாய்ப்பு வேண்டும். ஆனால் தேசிய கட்சியில் அது எப்போதுமே சாத்தியமில்லை என்பதுதான் எனது கருத்து. 2009 காலகட்டத்திலே அத்வானி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்கிற அந்த காலகட்டத்திலே பாரதிய ஜனதாவின் ஒரே நாடு பத்திரிகைக்கு நான் பணியாற்றி கொடுத்திருக்கிறேன். அப்போது இதை நான் பார்த்திருக்கிறேன். தேசிய கட்சிகளே, காங்கிரஸ் கட்சிக்கும் பொருந்தோம், ஒரே தலைவர் அப்படியே தொடர்ந்து மாநிலங்களில் ஆதிக்கம் செலுத்துவதை அவர்கள் விரும்புவதில்லை. அதுதான் மாநில கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்குமான வித்தியாசம். எனவே அண்ணாமலை போன்றவர்கள் அதை எதிர்பார்த்திருக்க வேண்டும். அவருக்கான வாய்ப்பு என்பது அவர் தனி கட்சி துவங்கி பெரிய அளவுக்கு வளர்வது, அப்படியான ஒரு முடிவை அவர் எடுப்பதாக தெரியவில்லை. எனவே இந்த பின்னடைவுகள் அண்ணாமலைக்கும் தனிப்பட்ட முறையிலே நஷ்டம்தான். பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் அவர்கள் கூட்டணி என்ற முறையிலே நஷ்டம்தான். நன்றி சார். அண்ணாமலையின் விலகல் தொடர்பான உங்களோட கருத்துக்களை இணைப்பில் தெரிவித்ததற்கு. தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகியதன் மூலமாக பாஜகவின் மேலிடத்திற்கு அண்ணாமலை என்ன செய்தி சொல்கிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தனிப்பட்ட காரணங்கள் காரணமாக பதவியிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவித்திருந்த நிலையில் அவரின் இந்த விலகல் பல்வேறு வியூகங்களுக்கு வித்திட்டிருக்கிறது. அவரின் விலகல் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. விலகலின் பின்னணி என்ன? அவர் குறிப்பிட்டது போலவே தனிப்பட்ட காரணங்களுக்காகத்தான் விலகியிருக்கிறாரா, அல்லது அவரின் விலகல் மூலம் பாஜகவின் மேலிடத்திற்கு ஏதேனும் செய்தியை கடத்த விரும்புகிறாரா என்ற பல்வேறு கோணங்களில் கேள்விகள் எழுந்துள்ளது. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.